லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். I love youங்க. I love youங்க. சக்தி வாங்க, உள்ள வாங்க. வாங்க சக்தி. அம்மா, சக்தி வந்திருக்காங்க. அடடா, வாமா, உட்காரு. வணக்கங்க. உட்காருங்க. உட்காரு. ஏமா, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா கார்த்திகே அனுப்பியிருப்பேனே. பரவாயில்லம்மா. காஃபி ஏதாவது சாப்பிடுறியாம்மா? இருக்கட்டும்மா. இவர் தான் கார்த்திகோட அப்பா. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவர் கொஞ்சம் வேலையா இருந்தாரு, அதான் அவரால் வர முடியல. என்னங்க, கார்த்திக் நாம ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம்ல, அந்த பொண்ணோட தங்கச்சி. சொல்லுமா. அக்கா கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். வீட்ல பெரியவங்க யாரும் வரலையாமா? அவர் எப்பவும் இப்படிதாமா, மனசுல பட்டதை பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு. என்னங்க, என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் கேப்போமே. நீ சொல்லுமா. அம்மா, நாங்க ஜஸ்ட் 50 பவுன் தானே பேசணும். 50 பவுனுங்கிறது எங்க சக்திக்கு மீறின விஷயம். அப்படியே சொல்ற? சரிம்மா, ஒரு 40 பவுன் பண்ணிக்கலாமா? இங்க பாருமா, பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 10 பவுன் எல்லாம் பார்க்க கூடாதுல்ல. என்ன நான் சொல்றது? என்ன கோகிலா, அது இதென்ன பேரம் பேசுற விஷயமா? நம்ம ஒன்னும் அதிகமா கேட்கலையே. அப்பா, ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியாரு. என்னங்க, பையன் ஆசைப்படுறானுங்க, இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசினா எப்படிங்க? நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ஒரு 40 பவுன் முடிச்சுக்கலாமா? அம்மா, ஒரு நிமிஷம். சக்தி. அம்மா, நான் கார்த்திக் சார் வீட்ல தான் இருக்கேன். என்னம்மா, என்னாச்சு? அவங்க அம்மா கிட்டயும் பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? நல்லபடியா உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாம்மா, பேசினாங்க. மா, குறைஞ்சது 40 பவுனாவது கேக்குறாங்க. 40 பவுனா? என்னம்மா பண்ணலாம்? சரின்னு சொல்லிடு சக்தி, நம்ம எப்படியாவது செஞ்சுக்கலாம். மா, நம்மளால முடியுமா? முடியும் முடியும், எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும். நீ சரின்னு சொல்லிட்டு வா, மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம், யோசிக்கலாம். வச்சிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். சாரி சக்தி, அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்து ஆளுங்க. அவங்க எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்லை. என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாங்களே, அதனால தான் சக்தி. இட்ஸ் ஓகே கார்த்திக், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என் அக்கா உங்களை அவ்வளோ லவ் பண்றா. உங்களை நம்பிதான் நாங்க இவ்வளவும் பண்றோம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.
அம்மா நீங்க கேக்குறத நாங்க போட்டுடுறோம். கல்யாணத்தை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சிறப்பா நடத்திடலாம். ம், நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தோம்ல, அப்பவே ஒரு நல்ல நாள் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். என்னடா உனக்கு இப்ப சந்தோஷமா? ம் சந்தோஷமா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன் சார். ம் வரேன் கார்த்திக். வாங்க சக்தி. அம்மா சக்தி, அம்மா என்ன சொல்றாங்கடா? வர வெள்ளிக்கிழமை கார்த்திக் சாருக்கும் யமுனா அக்காவுக்கும் நிச்சயதார்த்தம். நிஜமாவா? ஒரு நிமிஷம். வர வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம் அவங்க சொன்னாங்களாம். சொல்லு. ரொம்ப சந்தோஷமா. என் வயித்துல பாலை வாத்துட்டேன். இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா. பாரு, படிப்புல மட்டும்தான் கவனமா இருக்கணும். என்ன? சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்ன? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேம்மா. ஒண்ணும் இல்லடா, எல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். இனிமே வந்துட்டு நீ உன்னை பாத்துக்கிட்டு உன் உடம்ப பாத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. என்ன? நிச்சயதார்த்தத்துக்கு நீ நல்லா இருக்கணும். வா 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 வா. இவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இது வந்துடுறமா? ம். ஹலோ. என்ன கோகிலா அது? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம பையனோட படிப்பு என்ன, இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்க எப்படி நீ சம்மதம் சொல்லிட்டு வந்த? இவங்க கிட்ட என்னதான் இருக்கு? ஒரு மெஸ் நடத்துற சாதாரண குடும்பத்திலேயே போய் நீ பொண்ணு எடுப்ப? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? 40 பவுனுக்கே பேரம் பேசிட்டு இருக்கா? ஆமா, இப்படிதான் சின்ன பொண்ணை அனுப்பி சம்பந்தம் பேச வைப்பாங்களா? கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. ஏங்க, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? கார்த்திக் இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டினா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். நமக்கு வேற வழி இல்லைங்க. இது பாருங்க, அதுக்குதான் நான் 40 பவுன் வேணும்னு கராரா சொல்லிட்டேன். அவங்களால இந்த 40 பவுன் எல்லாம் செய்யவே முடியாது. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நான் தான் அவங்க வீட்டை பார்த்தேனே. சாதாரண ஒரு ஓட்டு வீடு தாங்க, பக்கத்திலேயே ஒரு சின்ன மெஸ், அவ்வளவுதான். அவங்களால எப்படிங்க 40 பவுன் போட முடியும்? இங்க பாருங்க, நிச்சயதார்த்தம் தானா நிக்கும். நாம நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திக்கு ஏமா இப்படி ஆச்சுன்னு 100 கேள்வி கேட்பான். நம்மளால பதில் சொல்ல முடியாது. இப்போ அந்த பிரச்சனையே இல்லைல்ல நமக்கு. அதுக்குதான் இத பாருங்க, நீங்களும் கண்டுக்காத மாதிரி அப்படியே சாதாரணமா இருந்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாங்க. ஹலோ. நான் ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க போனை வைங்க. ஏங்க ஹலோ. அண்ணி என்னன்னே சொன்னாங்க? டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாடா. கிளாஸ்ல இருக்கலாமா? நான் தான் சொன்னேன்லண்ணே, நீ தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அண்ணி பத்தி உனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆகுறது அவங்க கனவு. ஒரு நாள் கலெக்டர் அவங்க இருந்தப்ப அவங்க எவ்வளவு சீரியஸா இருந்தாங்க பார்த்தே இல்ல. விடுனே, வரட்டும் பேசிக்கலாம். ஆமாண்டா, நீ சொல்கிறதான் சரி. நமக்கு தான் படிப்பு வரல, அவளுக்கு படிப்புனா ரொம்ப ஆசை இல்லை. அவளாச்சும் நல்லா படிக்கட்டும். அவள் கலெக்டர் ஆகிட்டா நமக்கு தானே பெருமை. ஒரு வாரம் அவள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது. கரெக்ட்ண்ணே. ஆனால் எப்படிடா ஒரு வாரம்லாம் பேசாமல் இருக்கிறது? அவள் என் காதில் ஏற்றிட்டு நேரம் பார்த்து தான் சென்னைக்கு போகணுமா? அவளை ஒரு நொடி கூட நினைக்காம இருக்க முடியலையே. அதுக்கு பேர் தானே லவ். ஆனால் திடீயா அண்ணே, இதுவும் ஒரு செம ஃபீல்டா. எப்போ 2 பேரும் பார்ப்போன்னு தினமும் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், அவள் அங்கே காத்துக்கிட்டு இருக்க. பா பா பா
போட போறேன், என்ன செய்ய போறேன்னு ஒன்னும் புரியல சாந்தா. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்தாமலையா போயிருவான்? இததான் கடந்து யோசிச்சுட்டு இருந்தியா? அதெல்லாம் அதுவா நடக்கும். கல்யாணம் நம்ம சொல்லியா நடக்கும் சொல்லு. சரி, இப்ப எத்தனை பவுன் வச்சிருப்ப? ஆட போடி, கழுத்துல காதுல கிடக்கிறது மட்டும்தான். யமுனா கிட்ட தோடு, செயின், வளையல் மிஞ்சி போனா ஒரு 15 பவுன் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடி இருக்கு நம்ம கிட்ட? நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். நமக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் வேற ஒரு கணக்கு போட்டிருக்கான். ஆண்டவன் கணக்க விடு, மனுஷன் கணக்குக்கு வருவோம். இப்போ ஒரு 40 பவுன்னா 15 பவுன் கையில வச்சிருக்கேங்கிற, அப்ப இன்னும் 25 பவுன் தேத்தணும். அம்மாடியோ, எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் இன்னும் ஒரு 8 லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன். 8 லட்சம் ஆகுமா? என்ன 8 லட்சமானு வாயை பழக்கிற? அடுப்புலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நாட்டு நடப்பு எப்படி தெரியும்? விலைவாசிலாம் இப்ப எப்படி ஏறி போச்சு. யமுனாவுக்கு எப்படியோ பண்ணிடலாம் சாந்தா. ஆனா மத்த 2 பொண்ணுங்களும் இருக்காங்களே நமக்கு. ஆடா அக்கா, நீயும் உன் பயமும். அக்கா, நம்ம பட்டுக்குட்டி தான் ஒன்ன மாதிரி உலகம் தெரியாத புள்ள. அதுக்கு தான் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும். முதல்ல அது கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு அனுப்பிடுவோம். இதுங்க 2 படிச்சிருக்கு, எங்க நின்னாலும் பொழைச்சுக்குங்க. அதுலயும் நம்ம சில்லு குட்டி இருக்கே, சில்லு குட்டி, அத எவனாவது கல்யாணம் முடிக்கணும்னு வந்து வரதட்சணை அப்படின்னு வாயை திறந்தானா போதும். நம்ம வீட்டுக்கு உறவுக்காரங்க வராங்களோ இல்லையோ, போலீஸ் உனக்கே சிரிப்பு வருது. 400 பேருக்கு வந்து திடீர்னு சமைங்கன்னு சொன்னா ஈஸியா என்ன? அதான் நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்ல, ரொம்ப கஷ்டமாயிடும். ஏ ஐஸ் குட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு 400 பேருக்கு சமைக்கணும்ன்றாரு. நானும் அக்காவும் முடியவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். எனது 400 பேருக்கா? போயிட்டாங்களா? இப்பதாம்மா போறாரு. அட கூறுகட்ட குக்கருங்களா, நான் சொல்லல கடவுளா வந்து அருள் புரிவாருன்னு? புரிஞ்சுட்டாரு. வா, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடுவோம். எங்க? அந்த போறாரு பாரு, அவரத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே, 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 ஒரு நிமிஷம் இருக்கேன், இந்த வந்துடுறோம். வா. சொல்லுங்கம்மா. இவருதான் சாப்பாடு ஆர்டர் கொடுக்க வந்தவர். அதான் அந்த பொண்ணுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேம்மா. ஆட என்னனே, சின்ன பிள்ளை பேசுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அக்கா முடியாதுன்னு சொல்லிச்சா? சொல்லுக்கா. 400 பேருக்கு தானே நான் சமைக்கிறேன். இது பாருங்கம்மா, எனக்கு பக்கத்து ஊர் தான். இது ஒரு தெய்வ காரியம். என் பொண்ணுக்கு வர வரனெல்லாம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு. அன்னதானம் பண்ணா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொன்னாருமா. இந்த ஊர்லயே நீங்க தான் நல்லா சமைப்பீங்கன்னு கோயில் பூசாரி சொன்னாரு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். எங்க அக்கா பிரமாதமா சமைப்பா, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். என்ன கொஞ்சம் காசுதான் ஜாஸ்தி ஆகும். 400 பேருக்கு சமையல் பண்ணணும்ல, அரிசி பருப்பு விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லன்னா கேட்க மாட்டோம். பணம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லம்மா. நீங்க கூட 1 லட்சம் கேட்டீங்கனாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க சமையல மட்டும் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். பொண்ணு கல்யாணத்துக்கு பரிகாரங்கிறீங்க. நான் வழக்கமாவே சுத்தபத்தமா தான் பண்ணுவோம். இதுக்கு இன்னும் கூடுதலாவே ரொம்ப சுத்தபத்தமா பண்ணி தரும். ஆட எங்க மீனாட்சி அக்கா கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா போதும், மத்ததெல்லாம் அது பாத்துக்கும். நீங்க குழப்பிக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்க புடிங்க. இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சமைக்கிற பொறுப்பை மட்டும் பாத்துக்குங்க. இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. சமைக்கிறதுக்கு என்ன ஜாமான்கள் தேவையோ நீங்க லிஸ்ட் கொடுங்க. என் ஆள் அனுப்பி அந்த லிஸ்ட்டை நான் வாங்கிக்கிறேன். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஜாமானும் நீங்க வரும்போது ரெடியா இருக்கும். அப்ப நான் வரேம்மா. வாங்கண்ணா. என்னக்கா அப்படி பாக்குற? எப்படி நான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவேன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவனே ஒரு வழி காமிச்சிட்டான். இல்லடி, 400 பேருக்கு எப்படிமா சமைக்கிறது? கூடமாட யாராவது? அக்கா இரு, நான் எதுக்கு இருக்கேன்? சுய உதவி குழுவுல எனக்கு தெரிஞ்ச 10 பொம்பளைங்க இருக்காங்க, நான் கூட்டு வரேன். 10 பொம்பளைங்க சேர்ந்தா 400 பேருக்கு சமைக்க முடியாதா? என்னக்கா நீ? ஏக்கா நீ வீட்டுக்குள்ள போ, மத்த ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன். இதை கொண்டு போய் நீயே சாமி கிட்ட வச்சிரு. ஐயோ நான் வரேன் அக்கா, எனக்கு வேலை இருக்கு, நீ உள்ள போ, நான் வரேன். காசு வச்சுட்டு ரோட்ல நிக்க கூடாது, போக்கா. சீக்கிரம் வந்துரு. சரசக்கா, நான் சொல்றதெல்லாம் நல்லபடியா கேட்டுக்க. இந்த பாரு, 10 பொம்பளைங்களை ரெடியா வச்சிரு. நம்ம மீனாட்சி அக்கா 400 பேருக்கு சமையல் பண்ண போகுது. நாம தான் ஒத்தாசை பண்ணணும். இந்த பாரு,
அப்பதான் நம்ம பட்டுக்குட்டியோட நிச்சயதார்த்தமே நல்லபடியா நடக்கும். சரியா? புரிஞ்சதுல? ஏதாவது சொதப்பி கிதப்பி தொலைச்சிடாத, வச்சிடுறேன். சாந்தா, இந்த வந்துட்டேக்கா, வந்துட்டேன். பறக்க பறக்க துடிக்குது பலக. அண்ணே, ஏன்னா இவ்வளவு சோகமா இருக்க? 2 நாள் ஆச்சு. என்னது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஏன்னா வீட்டுல அம்மா சமைக்கலானே? டேய், ஓ, விளக்கரமா சமைப்பாங்களோ? அண்ணிய பார்த்து 2 நாள் ஆச்சா? 2 நாள் தானே ஆயிருக்கு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஓவர் ஃபீலிங்? டேய், இன்னும் 5 நாள் இருக்குடா. 1 2 3 4 5 6. அண்ணே, உன் கூட சேர்ந்து 4 வருஷம் ஆயிரும். போனே, நான் வரேன். நானே எங்கடா போயிட்டு இருக்க? அண்ணனை விட்டுட்டு. ஏய், ஏன் அண்ணன் டென்ஷனா இருக்கு? என்னாச்சு? அக்கா, நீயாவது என்னன்னு கேளுக்கா. டேய், என்னன்னு சொல்லுடா. சோ அதான் உங்களை கேட்க சொல்றேன், கேளுக்கா. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? இன்னும் 5 நாள் இருக்குமா உங்க அண்ணிய பார்க்க. அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. ஏய், இருடா. பாவம்டா எங்க அண்ணன். அண்ணா, அதான் அண்ணி ஃபோன் நம்பர் இருக்குல்ல, பேச வேண்டியது தானே? அவ தான் கலெக்டர் படிக்கிறாள, அதான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா. பாத்தியாம உங்க அண்ணனோட நிலைமைய? உங்க அண்ணி ஃபோன் நம்பர் இருந்தும் ஃபோன் பேச முடியல. இன்னும் 5 நாள் இருக்குமா? அக்கா, நான் கிளம்புறேக்கா. டேய், நானும் கிளம்புறேன்டா. அப்படின்னா போ. எம்மா, தப்புச்சண்டா சாமி. டேய் சரண்யாமா, எங்கடா போற நீ? ஒரு பையனோட ஃபீலிங்ஸும் புரியல. போங்கடா போங்க, நல்லா ஈன்னு இழிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. இங்க ஒருத்தர் இப்படி நொந்து போயிருக்கேன், ஆறுதல் சொல்ல கூட உங்களுக்கு எல்லாம் மனசு வரல. எங்க வேலையை பார்த்து நீங்க அசந்து போயிருவீங்க. சரி. அம்மா, ஐயா, நீங்க கேட்ட மாதிரியே சமையலுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கி வச்சிட்டேன். வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துறேன். என்னய்யா எல்லாமே வச்சிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா பார்த்தா நாங்க கொண்டு வந்து வச்சிருந்திருக்கணும். நீங்களே வச்சிட்டீங்க. ரொம்ப சரி. நன்றிங்க ஐயா. நான் சரிம்மா. பாத்துக்கிறேன். அப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஆ. நான் ஆள் அனுப்பி எடுத்துக்க சொல்றேன். வாங்க ஐயா, வரட்டுங்களா? வாங்க. வர்றேம்மா. மீனாட்சி அக்கா, ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. பாத்தியா, பாத்திரத்தை அசைக்க கூட முடியல. இந்தா, தண்ணி குடி. போய் தண்ணி கொண்டு வா. சரி. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியே இருக்கு. எப்படி? சூப்பர். இவர் பார்த்து பாரு, எல்லாமே விழுந்து கும்பிடு. பிள்ளையாரப்பா, நல்லபடியா முடிச்சு கொடு. சங்கிலி, அக்கா, தெளிவா கேட்டியா? அக்கா தெளிவா கேட்டேங்க்கா. ஊர்லயும் விசாரிச்சுட்டேன். 10-15 பொம்பளைங்க ஆட்டோல இந்த வழியா தான் வராளுங்களாம். காணுமே. அக்கா, இதோ நான் சொல்லல, வராளுங்க பாரு.
மீனாட்சிக்கு ப்ரொஃபசர் மாப்பிள்ளை கேக்குதா? சங்கிலி விடக்கூடாதுடா. அக்கா மீனாட்சி அக்காவா முக்கியம், அந்த யமுனா. நிறுத்து நிறுத்து, நிப்பாட்டு, நிறுத்து நிறுத்து நிறுத்து. சொல்லுப்பா, காரு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பாக்குறியாண்ணா? அம்மா கார் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு வா வா பாப்போம். வா வா வா. பார், கார்லாம் ஓகே தான். மீனாட்சி, எப்படி நீ 400 பேருக்கு சமைக்கிறேன்னு நானும் பாக்குறேன்.